வணக்கம். இகரம் தமிழ் வகுப்புல அடுத்த பயிற்சி நம்ம பார்க்க போறோம். கோடிட்ட இடத்திலேயே அடுத்த பயிற்சிகள் பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறது என்னன்னா பெயர் மரபு. பெயர் மரபு அப்படின்னா என்னன்றத ஆன்ட்டி சொல்றேன். சரிங்களா? அதாவது பெயர் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க பயன்படுத்தின சொல்ல நம்ம அப்படியே அந்த வார்த்தைகளை அதே வழக்கப்படி நம்ம பயன்படுத்துறது. சரிங்களா? அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா மரபு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு சொல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அந்த வார்த்தையை அப்படியே வழி வழியா நம்ம பயன்படுத்துறது. மரபுனா என்ன? வழி வழியா நம்ம பயன்படுத்துறது. இங்க பெயர் மரபுனா என்னது? அந்த பெயர்களை அப்படியே வழி வழியா நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்துறது. சரிங்களா? இங்க யார் அதை சொல்லித்தர போறாங்கன்னா இங்க ஆஹ் தாத்தா யாரோட தாத்தானா மகிழன் ஆதிமொழி அவங்களோட தாத்தா தான் நமக்கு இந்த பெயர் மரபு அந்த வழி வழியா வரக்கூடிய பெயர்களை நமக்கு இன்னைக்கு சொல்லித்தர போறாங்க. எந்த இடத்துக்கு போய் சொல்லித்தர போறாங்கன்னா உயிரியல் பூங்காக்கு போறாங்க, அதாவது ஜூ. சரிங்களா? அங்க போயிட்டு நமக்கு சொல்லித்தர போறாங்க. இப்ப யானை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா யானையோட இளமை பருவம் இருக்கு இல்லையா? அத குட்டியா இருக்கும் இல்லையா? அந்த யானைய நம்ம என்னன்னு சொல்லுவோம். சாதாரணமா பார்த்தா யானை குட்டி அப்படின்வோம். ஆனா அது தப்பு. என்ன சொல்லணும்? யானை கன்று. இந்த குட்டியா இருக்கக்கூடிய யானை எப்படி சொல்லணும்? யானை கன்று. அதே மாதிரி சிங்கம். அந்த குட்டியா சிங்கம் இருக்கும் இல்லையா? அதை எப்படி சொல்லணும்னா சிங்க குருளை. சிங்க குருளை. புலி. புலி குட்டியா இருக்கக்கூடிய புலிய புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? புலி. புலி பரள். புலி பரள். புலி பரள். சரிங்களா? நல்லா உச்சரிப்பு நல்லா கவனிங்க. இதெல்லாம் யானை சிங்கம் புலியோட இளமை பருவம். அத குட்டியா இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை நம்ம இப்படி கூப்பிடுறோம். இது வழி வழியா நம்ம முன்னோர்கள் சொல்லிய வார்த்தைகள். அதனால்தான் இதுக்கு பெயர் மரபு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நம்ம பார்க்க போறது ஒலி மரபு. இப்ப பெயர் அவங்க என்ன மாதிரி பெயர்கள் வழங்கினாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றோம். அடுத்து ஒலின்னா என்னது? சவுண்டு. அவங்க என்ன மாதிரி சவுண்டு சில விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணாங்களோ அது திருப்பி நம்ம வழி வழியா நம்மளும் ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அத ஒலி மரபு அப்படின்னு சொல்றாங்க. வழி வழியா பயன்படுத்தக்கூடிய அந்த ஒலி சம்பந்தமான விஷயங்களை நாமும் இப்ப பயன்படுத்துறோம். அத ஒலி மரபு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆந்தை. ஆந்தை எப்படி ஒலி எழுப்பும் அப்படின்னா அலறும். ஆந்தை அலறும். அதே கோழி இருக்கு, அது எப்படி ஒலி எழுப்பும் அப்படின்னா கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். அடுத்தது மயில். மயில் எப்படி ஒலி எழுப்பும்? மயில் அகவும். மயில் ஒலி எழுப்புறது என்னன்னு சொல்லுவோம்? அகவும். அடுத்து காகம். காகம் என்னது? கத்துதுன்னு சொல்லக்கூடாது, கரையும். காகம் எழுப்புற ஒலிய காகம் கரையும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குயில். குயில் இருக்கு இல்லையா? அந்த குயில் ஒலி எழுப்புறத கூவும். குயில் கூவும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி பெயர் மரபு அதோட டெஃபினிஷன் அது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. ஒலி மரபு ஒன்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க நோட் புக்ல. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஆந்தை காகம் மயில் குயில் கோழி இந்த நோட் புக்ல எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி ஒலி எழுப்பும்ன்றத பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? இதெல்லாம் வேற வேற கலர்ல எழுதி அனுப்புங்க ரைட் சைடு. அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எதை பத்தினது அப்படின்னா இப்ப புலினா அதோட இளமை பருவம் என்ன? சரிங்களா? மரபுனா என்ன அதாவது மரபோட டெஃபினிஷன் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம்? மகிழனும் ஆதி தாத்தாவோட எங்க போனாங்க இதெல்லாம் வச்சு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இதை எழுதிட்டு இது எது சரியான ஆப்ஷனோ அதை ஃபில்அப் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும் கலர் பெண்ணால. சரிங்களா? இதுவும் நீங்க பார்க்காம தான் செஞ்சு அனுப்பணும். ஆன்சர்லாம் நீங்களே தான் கண்டுபிடிச்சு எழுதி அனுப்பணும். அடுத்தது நம்ம என்ன வரோம் அப்படின்னா பழமொழி. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பழமொழிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அதுக்கான அர்த்தம் என்னன்ட்டு அந்த அர்த்தத்தோட இந்த பழமொழிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
இது வந்து சம்டைம்ஸ் உங்க எக்ஸாம்ல ஃபில் இன் த பிளாங்க்ஸா கேட்பாங்க. அதனாலதான் ஆன்ட்டி இதை கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அகம்னா என்னது? நம்ம மனசு. மனசுல இருக்கக்கூடியது முகத்துல தெரியும்வாங்க. அதாவது நம்ம மனசுல சந்தோஷமா இருக்கோமா, அதாவது சேடா இருக்கோமா அப்படின்றதே என்ன ஆகும்? நம்ம முகத்துல தெரிஞ்சிரும். நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும் பொழுது அவங்கள பிடிச்சு பேசுறோமா, பிடிக்காம பேசுறோமான்றதையே அந்த மனசுல இருக்கிறது அந்த முகம் வந்து காட்டி கொடுத்துரும். சரிங்களா? அததான் சொல்றாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்தது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா போனா அது நமக்கு கஷ்டத்தை தான், தீமையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் சரி என்ன ஆகும்? வயிறு வலி வரும், நமக்கு நமக்கு உடம்பு சரியாம போயிடும். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டாலும் என்ன ஆகும்? அதுவும் நமக்கு நடக்கலைன்னா நமக்கு பெரிய துன்பத்தை தான் கொடுக்கும். இப்படி விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஆன்ட்டி இது சொல்றேன். சரிங்களா? அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சுட்டு அளவுக்கு அதிகமா ஒருத்தங்க மேல அன்பு வைக்கிறோம். அந்த அன்பு அவங்க கிட்ட இருந்து திருப்பி கிடைக்கல. நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நமக்கு கஷ்டத்தை தான் தரும். அதனால எதுவுமே அளவு எப்படி இருக்கணும்? அளவு மீறக்கூடாது. சாப்பாடா இருந்தாலும், ஆசையா இருந்தாலும், அன்பா இருந்தாலும் அளவு மீறக்கூடாது. அது நமக்கு கடைசியில கஷ்டத்தை தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. நஞ்சுன்னா என்னது? விஷம். விஷமா மாறிடும். சரிங்களா? இது வந்து குடுத்துருக்காங்க. அதோட மீனிங்கே நான் சொல்றதுதான். ஆன்ட்டி சொல்றதுதான். சரிங்களா? மீனிங் நான் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்க அகம்ன்றது மனசு, முகம்ன்றது நம்ம ஃபேஸ். அழகுனா தெரியும். இங்க அளவு. அளவுனா என்னது? அந்த குவான்டிட்டி. சரிங்களா? மிஞ்சி அதிகமாகிறது. மிஞ்சுனா அதிகமாகிறது. அமுதம். அமுதம்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா, இப்ப தேவர்களுக்கெல்லாம் உள்ள நமக்குள்ள ஃபுட்ட அரிசி, சாப்பாடு அப்படின்னு சொல்றோம். தேவர்களுக்கு உள்ள ஃபுட்ட தான் அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதோட வேலை என்னன்னா, எப்பவுமே அவங்க வந்து சாகாம, எப்பவுமே இளமையா இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்குதான் அந்த சாப்பாடுக்கு பேரு தான் அமுதம். அது கூட அளவுக்கு அதிகமானா என்ன ஆயிடும்? விஷமா மாறிடும். நஞ்சுனா என்னது? விஷம். சரிங்களா? அடுத்து ஆழம் தெரியாமல் காலை விடாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் வந்து செய்ய போறீங்க அப்படின்னா, அது செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தோட கான்சிக்வன்ஸ் விளைவு என்ன அப்படின்றத யோசனை பண்ணிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும். சரிங்களா? எதுவுமே கண்ண மூடிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா, நம்ம கடைசியில என்ன ஆயிடுவோம்? நமக்கு நம்ம வந்து போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில வர முடியாம தவிப்போம். சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்ப ஃப்ரெண்ட் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்கன்னா, முதல்ல அவங்க யாரு எப்படின்னு நல்லா ஆராய்ஞ்சு தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். தெரியாம மேலோட்டமா பார்த்துட்டு, ஹாய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய பழக்கங்கள் தெரிஞ்ச பிறகு, நம்மளால அவங்கள விட்டு கெட்ட பழக்கங்கள் தெரிஞ்ச பிறகு விலகி வரவே முடியாது. நம்ம பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு உதாரணமா ஆன்ட்டி சொல்றேன். சரிங்களா? ஆழம் அப்படின்னா என்னது? நல்லா டீப்பா இருக்கக்கூடியது. அது தெரியாம எவ்வளவு டீப்பா இருக்குன்னு தெரியாம கால விட்டுட்டோம்னா, அதுலேருந்து காலே எடுக்க முடியாது. நம்ம விழுந்துருவோம் அது உள்ள. சரிங்களா? அடுத்தது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்யறோம்னாமா கூட, நமக்கு நமக்கு மிஞ்சிதான் அடுத்தவங்களுக்கு. சரிங்களா? நமக்கு நம்ம கிட்ட வந்து ரூ. 10 இருக்குன்னா, அதுக்கு ரூ. 5 நம்ம வச்சுக்கிட்டு மீதி ரூ. 5 தான் என்ன பண்ணணும்? நம்ம அடுத்தவங்களுக்கு தானமா குடுத்து உதவணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்மளுடைய சேமிப்புலேருந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது. நம்ம சேமிப்ப தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள தான் என்ன பண்ணணும்? நமக்கு அடுத்தவங்களுக்கு செய்யறதா எதுவா இருந்தாலும் கூட நம்ம செய்யணும். சரிங்களா? இப்ப ஆற்றில் போட்டாலும் அப்படின்னா, என்ன டைரக்ட்டா இங்க சொல்றாங்கன்னாக்கா, அதாவது ஆறுன்னா என்னது? உங்களுக்கு தெரியும். ரிவர். அது எவ்ளோ பெருசு. அதுல வந்து போடுறதா இருந்தாலும் நம்ம
அளந்து பார்த்துதான் போடணும். அத வந்து மெஷர் பண்ணி தான் போடணும்ன்றாங்க. சரிங்களா? ஏன்னா, நம்ம வந்து எவ்வளோதான் ஆத்துல போட்டாலும், நம்ம எவ்வளோ எண்ணத்த எவ்வளோ போட்டாலும், அது அந்த ஆத்துக்குள்ள அந்த ஆத்துல வந்து நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அண்டா நெறைய எடுத்து சர்க்கரைய போட்டாலும், உப்பு போட்டாலும், இல்ல நீங்க வேற ஏதாவது ஒண்ணு எடுத்து போட்டாலுமே, அந்த ஆத்துல அது போன இடமே தெரியாது. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஆத்துல நம்ம போடக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மி தான். இல்லையா? அதனால தான் சொல்றாங்க, உதவின்னு நம்ம பண்ணா கூட, அளவு பார்த்து தான் நம்ம செய்யணும். நமக்கு வச்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு செய்யணும். அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இக்கரைக்கு அக்கரை பச்சை. இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னா என்ன அர்த்தம்? அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்மகிட்ட இருக்கும் பொழுது, அது வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து, அம் இப்ப உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? ஆனா வந்து அதையும் தாண்டி உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒரு பொருள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி அது வந்து இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமா ரிச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத தாண்டி அது மேல தான் உங்களுக்கு ஆசை வரும். நம்மகிட்ட அந்த பொருள் வந்து இருக்கு. ஆனா அத விட அது ரிச்சா இருக்கு அப்படின்னும் பொழுது, இப்ப ட்ரெஸ்ஸே வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ட்ரெஸ் போடுறீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் உங்கள விட ரிச்சான ஒரு ட்ரெஸ் போடுறாங்கன்னா, அது மேல தான் ஆசை அதிகமா வரும் உங்களுக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸ வந்து பெருசா நெனைக்கவே மாட்டீங்க. சரிங்களா? அந்த மாரி இருக்கக்கூடாதுன்றாங்க. உதாரணமா இப்ப வந்து ஒரு படம் பார்த்திருப்பீங்க. காக்கா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு அந்த பீட்சா மேல ரொம்ப ஆசை வரும். சரிங்களா? அந்த பீட்சா சாப்பிடணும்னு 2 பசங்க ரொம்ப துடிப்பாங்க. அதனால நெறைய பிரச்சனைகள் வரும். வீட்ல இருக்கிற அந்த இட்லியோ, தோசையோ, வீட்ல அம்மா செஞ்சு குடுக்கக்கூடிய ஹெல்த்தியான டிஷ்ஷோ அவங்களுக்கு அருமையா தெரியாது. தூரத்துல இருக்கிற அந்த பீட்சா மேல அவ்ளோ ஒரு ஆசை இருக்கும். சரிங்களா? எப்படியோ கடைசியில அந்த பீட்சா கிடைச்சிரும் அவங்களுக்கு. பீட்சா போயி சாப்பிடும் பொழுது, அவங்க என்ன சொல்லுவாங்க? "ஐய்யய! இது நல்லாவே இல்ல. நம்ம ஆயா சுடுற தோசையே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தோட அருமை நமக்கு தெரியாது. சரிங்களா? அடுத்து அத பார்க்கும் பொழுது, அது மேல தான் நமக்கு ஆசையோ, இதுவோ அதிகமா இருக்கும். கிட்டக்க போனாக்கா, அது வந்து வேஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அததான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னா, நம்ம இருக்கிற இடம் வந்து செழிப்பா இருக்கும். ஆனா, அது அந்தாண்ட அந்தாண்ட பக்கமா இப்போ ஆத்துக்கு இந்த பக்கமா நம்ம நிப்போம். அப்ப பார்க்கும்பொழுது இந்த பக்கம் வந்து செழிப்பா தான் இருக்கும். ஆனா, பச்சை பசேல்னு தான் இருக்கும். ஆனா, ஆத்துக்கு அந்த பக்கம் வந்து நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது, நம்ம இருக்கிற அந்த இடத்த விட, அது இன்னும் பச்சை பசேல்னு நல்லா செழிப்பா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா, கிட்டக்க போனா தான் தெரியும். நம்ம இருக்கிற இடமே மேலு அப்படின்னு தெரியும். சரிங்களா? அடுத்தது, "உப்பிட்டவரை உள்ளளவும் நினை." அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா, நம்ம கடைசி வரைக்கும் அந்த உதவிய மறக்காம நன்றியோட நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உப்பிட்டவரைன்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த இந்த வார்த்தைக்கு மீனிங் சொல்றேன். ஆனா, மீனிங் என்னன்னா, நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா, அவங்கள வந்து மனசுல எப்பவுமே நன்றியோட நினைக்கணும் அப்படின்றாங்க. இங்க வந்து உப்பிட்டவரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நமக்கு சாப்பாடு உப்பு போட்டு சாப்பாடு போடுறாங்க இல்லையா? அத வந்து அவங்கள எப்பவுமே நம்ம மனசால உள்ளளவுன்னு அந்த மனசால நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5ல் வளையாதது 50ல் வளையுமா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுல கத்துக்கிறது ஈஸி. அதுவே ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டுடும். உங்களால அவ்ளோ எளிதா கத்துக்க முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கெட்ட பழக்கம். அது சின்ன வயசுலயே நீங்க மாத்திக்கிறது ஈஸி. ஆனா, அத விட்டுட்டீங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த பழக்கம் உங்கள விட்டு மாறவே மாறாது. அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப 5ல்னா என்னது? 5 வயசுல உங்களால ஒரு விஷயத்த மாத்திக்க முடியலன்னா, 50 வயதில் வளையுமா? அதாவது 50 வயசுல உங்களால மாத்திக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? 5 வயசுல உங்களால ஒரு விஷயத்த படிக்க முடியலன்னா,
50 வயசுல உங்களால படிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த கத்துக்கிறத பத்தியும் சொல்றாங்க. அடுத்தது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னா என்னது? நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுதே நம்ம அதை என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்ப வந்து நீங்க 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜ்ல இந்த 4th ஸ்டாண்டர்ட் தான் நீங்க படிக்கணும். அத உட்டுட்டு நீங்க வந்து இன்னும் வந்து 2 வருஷம் கழிச்சு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஏளனம் தான் ஏற்படும். எல்லாரும் "என்ன இந்த வயசுல நீ இன்னும் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறியா?" அப்படின்னு கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க இல்லையா? உங்களுக்காக சொல்றேன் நான். சரிங்களா? அதனால அந்தந்த வயசுல நீங்க என்னென்ன பண்ணணுமோ, இப்ப இந்த வயசுல படிக்கிற வயசு. இத நீங்க பயன்படுத்தி கரெக்ட்டா படிச்சு முடிச்சிடணும். சரிங்களா? விட்டுட்டீங்கன்னா, அந்த காலம் போயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப வராது. டைம் போயிடுச்சுன்னா திரும்ப வராது. அதுதான் இங்க சொல்றாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுன்னா என்னது? அந்த ஏர். தூற்றிக்கொள்னா என்னது? அப்பல்லாம் வந்து என்னன்னா, நெல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த நெல்லெல்லாம் கிரைண்ட் பண்ணி அதுலருந்து உமி எடுத்து காத்துல தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அத பெடச்சு எடுப்பாங்க. அந்த அந்த இதெல்லாம் காத்துல வச்சு தான் பிரிப்பாங்க. அதனால காற்று இருக்கும் பொழுது நம்ம அத என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் அத சொல்றாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே நம்ம அந்த காலம் இருக்கும் பொழுதே கரெக்ட்டா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கணும். படிக்கிற காலத்துல கரெக்ட்டா படிச்சுடணும். சரிங்களா? அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னா என்ன அர்த்தம்னா, தைன்றது என்னன்னா, இங்க ஒரு மாதம், மந்த். அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதான் தை மாசம் வரும்பொழுது அந்த நெல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அறுவடை பண்ணுவாங்க. நெல்லு வயல்ல முளைச்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து, அத அரிசியாக்கி, அது வந்து விப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, கையில காசு கிடைக்கும். அந்த காச வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த காலத்துல அவங்களுக்கு வீட்டுக்கு வேண்டியது, அப்புறம் ஏதாவது விசேஷம் பண்ணணும், எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? வீட்ல ஒரு கல்யாணம் பண்றதோ, இல்ல எல்லாமே வீடு கட்டுறதோ, எல்லாமே கையில அந்த காசு வந்த பிறகு தான் பண்ணுவாங்க. அது எப்ப கிடைக்கும்னா, அந்த தை மாசத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதனால தைன்றது ஒரு நல்ல மந்த். அது வந்துட்ட பிறகு எல்லாருக்குமே ஒரு நல்ல வழி பிறக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது நீங்க பாக்குறது எல்லாமே நீங்க அப்படியே நம்பிடக்கூடாது. இப்ப கீழ ஏதோ மின்னுதுன்னு வச்சுக்கோங்க, பளபளன்னு இருக்குன்னா, உடனே அது தங்கம்னு நீங்க கன்சிடர் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? பொண்ணுன்னா என்ன? தங்கம், கோல்டு. அதுதான். நீங்க எந்த ஒரு விஷயம் யாரு சொல்றதா இருந்தாலும், அத அப்படியே நம்பிடக்கூடாது. அவங்க எதுக்காக இந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்றாங்கன்னு யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப யாரையாவது நீங்க பார்க்குறீங்கனாக்கா, உங்ககிட்ட நல்லா பேசி பழகுறாங்கன்னோனே, வெளி தோற்றத்த வச்சே நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க நல்லவங்கன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? அவங்க வந்து சிரிச்சு பேசுறத வச்சு நம்பாம, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஆராய்ச்சி செஞ்சு தான் அவங்க கூட நட்பு வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? இது வந்து உதாரணத்துக்கு ஆன்டி சொல்றேன். இப்படிதான் வந்து வ நீங்க ஒவ்வொரு விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணி பேசுறதுலயோ, ஒரு விஷயத்த படிக்கிறதுலயோ, ஆராய்ச்சி பண்ணி அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சு, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க முடிவுக்கு வரணும். எடுத்த உடனே ந எல்லாமே நல்லது அப்படின்னு நம்ம நெனச்சிடக்கூடாது. எல்லாருமே நல்லவங்க. அவங்க சொல்ற விஷயம்லாம் உண்மை அப்படின்லாம் நெனச்சிடக்கூடாது. அதான் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆன்டி வந்து பழமொழி சொல்லியிருக்கேன். இது 1 ஆர் 2 டைம்ஸ் நல்லா லிசன் பண்ணுங்க. நீங்க மேலோட்டமா அதோட அர்த்தத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தைக்கான மீனிங் தெரியணுன்றதுக்காக தான். சரிங்களா? நான் சொன்ன அந்த மீனிங் இருக்கு இல்லையா? இன்டைரக்ட்டா அந்த மீனிங் அதையும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த தமிழ்நாட்டில் வழக்கத்தில் உள்ள சில பழமொழிகள் நோட் புக்ல இத எழுதிடுங்க. 1, 2, 3ன்னு போட்டு. எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸு இத அதாவது நீங்க உங்க ஓனா இந்த இது வந்து இந்த இடத்துல என்ன வரும்? ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா ஃபில் அப் பண்ணி நீங்க அனுப்பணும். சரிங்களா? இதுதான் உங்க அசைன்மென்ட்டு. அடுத்தது உவமை தொடர்கள். இப்ப உவமை தொடர்கள் அது வந்து சிலது வந்து நான் இங்க குடுத்துருக்காங்க உங்களுக்கு உதாரணம்.
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேப்லர் காலமா அப்படியே நோட் புக்ல எழுதணும். இந்த டேப்லர் காலத்தை அப்படியே நோட் புக்ல எழுதணும். அதோட 2 காலம் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த 2 காலத்தையும் நீங்க நோட் புக்ல எழுதணும். ஒரு காலம்ல உவமை தொடர், இன்னொன்னு அது உணர்த்தக்கூடிய பொருள். சரிங்களா? இப்ப வந்து இப்ப உவமை தொடரு வந்து தொடர்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதோட மீனிங் என்ன அப்படின்றதையே இங்க வந்து இந்த 2வது காலம்ல கொடுத்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம வந்து இது படிச்சதுதான். சரிங்களா? இப்ப வந்து கண்ணை இமை காப்பது போல. இப்ப கண்ணை இமை காப்பது போல, கண்ணுன்னா உங்களுக்கு தெரியும், இமைனாலும் தெரியும். சரிங்களா? கண்ணை மூடி இருக்கிறது என்னது? இமை. கண்ணை கண்ணை எது காக்குது? இமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை இமை காப்பது போலனாக்கா அது வந்து என்ன மீனிங் உணர்த்த வருதுன்னா பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். சரிங்களா? உவமை அப்படின்னாலே என்னன்னாக்கா ஒரு ஒப்புமை, கம்பேர் பண்ணி சொல்றதுதான். சரிங்களா? ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்து கூட கம்பேர் பண்ணி சொல்றதுதான். அது ஒப்பீடு இல்லைன்னா ஒப்புமை அப்படின்ட்டு அதுக்கு பேரு. சரிங்களா? இப்ப டெஃபனிஷன் வந்து ஆன்டி தனியா ஒரு வாய்ஸ்லயும் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். இப்ப அத வந்து நல்லா கவனமா கேட்டுட்டு அதையும் நீங்க வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்ப கண்ணை இமை காப்பது போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பாதுகாப்பு. அடுத்த கப்பல் கவிழ்ந்தார் போல. கப்பல்னா என்னன்னு தெரியும்? ஷிப்பு. கவிழ்ந்து மூழ்கி போறது, கவிழ்ந்து போறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன சொல்ல வருதுன்னா வருத்தம், அதாவது சேட்னஸ், சேட். அடுத்த நகமும் சதையும் போல. இப்ப நகம் இருக்கு, நகத்தோட நீங்க நகம் வந்து பேத்துக்கிட்டு வருதுன்னா சதையோட வரும் இல்லையா கையில? சரிங்களா? அததான் இங்க சொல்றாங்க. அப்படின்னா நகமும் சதையும் போல. சதையில நகத்தை வந்து சதையில இருந்து பிரிக்க முடியாது. பிக்கும் பொழுது என்ன ஆகும்? சதையோட சேர்ந்துதான் வரும். இப்ப அந்த அது காயமாயி அந்த சதையும் சேர்த்துக்கிட்டு தான் வரும். அந்த ஹோல் நகத்தை ஒரு ஒரு அடிபட்டுடுச்சு, அந்த நகம் பேந்துக்குச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்ப நகத்தை எடுக்கும் பொழுது அந்த சதையும் சேர்ந்துதான் வரும் இல்லையா? கையிலயோ கால்லயோ. அப்ப வந்து நகத்தோட சதை எப்படி இருக்குது? ஒட்னாப்புல இருக்கு. அப்ப இது எதை சொல்ல வருதுன்னா ஒற்றுமை, யூனிட்டி. அடுத்த பசு மரத்தாணி போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நம்ம மனசுல ஆழமா நிலையா பதிஞ்சிடுறது, நிலையா பதியறது மனசுக்குள்ள. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பசு மரத்தாணி போல. அடுத்த கீரியும் பாம்பும் போல. கீரி, பாம்பு. கீரி எப்பவுமே வந்து பாம்புக்கு எதிரி. சரிங்களா? ரெண்டுமே சண்டை போடும். கீரி வந்து பாம்பை பார்த்தாலே விடாது, சண்டை போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்மிட்டி, பகைமை. சரிங்களா? அடுத்த மழைமுகம் காணா பயிர் போல. இப்ப வந்து ஒரு பயிர் இருக்கு, அதாவது செடி கொடி இருக்கு, மரம் இருக்கு. அது வந்து அதுக்கு என்ன தேவை? மழைன்றது ரொம்ப முக்கியம். அந்த மழை வந்து அது வரலன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்ப மழைமுகம் காணா பயிர் போலன்னா என்ன சொல்ல வருதுன்னா துன்பம், டிஸ்ட்ரெஸ். அடுத்து தாயை கண்ட சேயை போல. சேயினா என்னது? குழந்தை. ஒரு குழந்தை வந்து அம்மாவை காணலாம் அழுவும். அம்மாவை கண்ட உடனே என்ன ஆகும்? அப்படி ஒரு சந்தோஷம் அதுக்கு இருக்கும் இல்லையா? அதனால இங்க இது என்ன சொல்ல வருது? தாயை கண்ட சேயை போலனா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். அடுத்தது குடத்தில் இட்ட விளக்கு போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு குடத்துக்குள்ள விளக்கு வைக்கிறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து அந்த வெளிச்சம் எங்க இருக்கும்? கம்மியாதான் மேல தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நல்ல அறிவு திறமை இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் வெளியில தெரியாது, சிலருக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அந்த குடத்தில் விட்ட விளக்குன்னா என்னது? அந்த விளக்கோட வெளிச்சம் கொஞ்சம், அது கொஞ்சம்
கொஞ்சம் தான் வெளியில தெரியும். அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க, சிலருக்குள்ள திறமை, அறிவுன்றது சிலருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்குமே அது தெரியாது அப்படின்றாங்க. இந்த அடியற்ற மரம் போல அப்படின்னா, மரத்துக்கு அந்த வேர் இல்லைன்னா என்ன ஆகும்? மரம் விழுந்துரும் கீழ. அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பேரிழப்பு, பெரிய லாஸ். அததான் சொல்ல வருது. அதான் மலரும் மனமும் போல அப்படின்னா என்னது? மலர் ஒரு பூனாலே அதுக்கு ஒரு வாசம் இருக்கும் இல்லையா? அது பிரிக்க முடியாது. அப்ப இது என்ன சொல்ல வருது? மலரும் மனமும் போலன்னா இணை பிரியாமை. இணை பிரியாமைன்னா என்னது? ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாது, இணைஞ்சே இருக்கும். சரிங்களா? அடுத்து சூரியனை கண்ட பனி போல. இப்ப பனி மிஸ்ட் இருக்குன்னா காலையில இருக்கும். சன் வந்த உடனே என்ன ஆகும்? அந்த மிஸ்ட் மறைஞ்சு போயிடும். அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சூரியனை கண்ட பனி போலனா துன்பம் விலகுதல். ஒருத்தங்க இருக்கிற கஷ்டம் விலகி போறது, டிஸ்ட்ரெஸ் விலகி போறது. சரிங்களா? அடுத்த பசுத்தோல் போர்த்திய புலி போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புலி இருக்கு. அது வந்து உண்மையிலே உள்ள புலி. ஆனா வெளியில மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக பசு மாதிரி பசுவோட தோல், மேல் தோல் இருக்கு இல்லையா? அதை போத்திக்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அந்த புலிய பசுன்னு தானே நினைப்பாங்க. எல்லாரும் அப்ப இங்க என்ன சொல்ல வருதுன்னா, ஏமாற்றுதல். மத்தவங்களை ஏமாத்துறது. பசித்தோல் பொறுத்த புலி போலன்னா என்னது? ஏமாத்துறது. அடுத்து காட்டு தீயை போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப காட்டுல என்ன ஆகும்னா, வெயில் காலத்துல எல்லாம் ஒரு மரம் இன்னொரு மரத்தோட உரசும் பொழுது தீ பிடிச்சுக்கும். நெருப்பு பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஃபாஸ்டா எல்லா மரத்துக்கும் வேக வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப காட்டு தீயை போலன்னா இது என்ன சொல்ல வருதுன்னா, விரைவாக பரவுதல். விரைவாகன்னா என்னது? ஃபாஸ்டா வேகமா பரவுதல்னு ஸ்ப்ரெட் ஆகுறது. அடுத்து அனலில் இட்ட மெழுகு போல அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அனல்னா என்னது? அந்த நெருப்பு பக்கத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்? ஒரு அனல், ஒரு சூடு தெரியும் இல்லையா? அததான் சொல்றாங்க. அப்ப அந்த மெழுகு போலன்னா அந்த மெழுகு என்ன ஆகும்? அப்படியே உருகும். மெழுகு என்ன ஆயிடும்? அந்த சூட்ல உருகும் இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, அது துயரம். துயரம்னா என்னது? சாரோ. சரிங்களா? அடுத்த குன்றின் மேல் இட்ட விளக்கு போல. இங்க வந்து குடத்தில் இட்ட விளக்கு போல என்ன சொன்னோம்? வெளிச்சம் வந்து அது கொஞ்சம் தான் வெளியில தெரியும். அப்ப ஒருத்தவங்களோட திறமை, அறிவு மத்தவங்க கொஞ்சம் பேருக்கு தான் தெரிய வரும்னோம். குன்றின் மேல் இட்ட விளக்கு போலனா, குன்றுனா என்னது? ஒரு சின்ன மவுண்டன். மவுண்டன்லயே ஒரு சின்னது. அந்த மவுண்டன் மேல வந்து ஒரு விளக்க வச்சீங்கன்னா, அது என்ன ஆகும்? சுத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப ஒருத்தங்க கிட்ட இருக்கிற அறிவு, திறமை இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வர்றது. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, குன்றின் மேலிட்ட விளக்கு போல. சரிங்களா? உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டேப்லெட் காலம் போட்டு எழுதிட்ட பிறகு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத உவமை தொடர்கள் இத வந்து நீங்க நோட் புக்ல எழுதிட்டு, ரைட் சைடு இதுக்கு என்ன மீனிங்ன்றத நீங்க எழுதி அனுப்பணும், பார்க்காம. அடுத்தது இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. இதுல எந்த ஆப்ஷன் சரியா வரும், எந்த உவமை தொடர் பொருந்தி வரும்ன்றதை எழுதி அனுப்பணும். இதுவும் நீங்க ஓனாவே எழுதணும், டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இதுவும் என்னது? இப்ப வந்து இது ஒரு கான்வர்சேஷன். அதுல வந்து இப்ப அம்மா வந்து பேசுறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன உவமை தொடர் வரும்? இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல எந்த உவமை தொடர் வரும்ன்றத ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இது செகண்ட். இதுலயும் வந்து இந்த மூணுத்துல எந்த உவமை தொடர் வரும்ன்றத எழுதி அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும் கலர் பெண்ணால. இதுதான் அசைன்மெண்ட். டவுட் இருந்தா கேளுங்க. நான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால பெருசா தெரியும் உங்களுக்கு. எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.